எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். என்னன்னா, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் அவங்கள பார்க்கறது எப்படி, அவங்க நம்மளோட எப்படி பேசுவாங்க, இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி பார்க்க முடியும், அவங்களுக்கு எப்படி பேசுறது, அவங்க என்ன பேசுவாங்க நம்ம கிட்ட. இப்போ உண்மையாவே அது சித்தர்கள் இல்ல மகான்கள் நம்ம கிட்ட பேசுறாங்களா, இல்ல அது நம்மளுடைய மாயை, இல்ல நம்மளுக்கு அது தோன்றுதா அந்த மாதிரி அவங்க பேசுற மாதிரின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அண்ட் நிறைய கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்க முதல் வாட்டி பாக்குறீங்கன்னா இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்மீகம் சம்பந்தமா. மக்களுக்கு எவ்வளவு எளிமையா புரியணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க இந்த வீடியோஸ்கள் எல்லாம் எடுத்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு தான் நாங்க பதில்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 7-8 கமெண்ட் கேள்விகள் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க பதில் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி கண்டிப்பா பார்க்கப்படுகிறது. நாங்க பார்த்ததும் உடனே எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கேள்வியை நாங்க படிச்சுட்டோம்ட்டு. அதுக்கான பதில் வீடியோவா கண்டிப்பா வரும். தொடர்ந்து நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது போய் சேரட்டும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய ஆன்மீகத்தையே வேற ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவு ஆயிட்டீங்கன்னா நீங்க எது உங்களுக்கு சரியான பாதை என்று நீங்க தேர்ந்தெடுத்து அதுல நீங்க போகலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்க இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகம் கற்றுக்கணும், இல்ல ஆன்மீகத்தை தியான முறையை நீங்க கத்துக்கணும், நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாரம்பரியம் மிக்க பரம்பரையா வர அந்த ஆன்மீகம் கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கீழே எங்க நம்பர் இருக்கு, எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்மீகம் செட் ஆகும், இல்லைன்னா எந்த மாதிரி மெடிடேஷன் மெத்தட்ஸ் செட் ஆகும்ன்ட்டு நாங்கள் உங்ககிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் முன்னேற்றம் அடையலாம். ஸோ இன்னைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாக மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சித்தர்கள் மகான்கள் அவங்கள எப்படி தொடர்பு கொள்றது, நான் சித்தர்கள் சமாதிக்கு போய் உக்காந்தேன்னா உங்ககிட்ட தொடர்பு கொள்ள முடியுமா, இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மந்திரங்களை சொன்னா தொடர்பு கொள்ள முடியுமா, இல்லைன்னா நான் அவர்களுடைய கைங்கரியம், அவர் சமாதியில போயிட்டு ஏதாவது வேலைகள் செய்ததனால் எனக்கு அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்குமா, அவங்க என்கிட்ட பேசுவாங்களா என்று நிறைய கேட்குறாங்க. இல்லைன்னா நான் அவங்க மேல பக்தி பண்ணேன்னா அவங்க கருணை என் மேல வருமா, எனக்கு அங்க அவர்கிட்ட பேச முடியுமா, அவர்கிட்ட தொடர்புல போக முடியுமா அன்ட்டு கேட்குறாங்க. இல்லை ஞானத்துல அதிகம் வேகமா போக முடியுமான்ட்டு கேட்குறாங்க. இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் வீடியோ. ஏன்னா நிறைய விஷயம் இதுல அடங்கி இருக்கு. இப்ப நான் கேள்வியே இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்கேன்னா அதோடைய பதில் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க. கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பதிவு. எதையும் நான் என்னால ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப் பண்ணேன்னா என்ன ஆகும்னா அப்ப நான் அத உங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா அதை நான் சொல்லாம போயிட்டேன்னா உங்களுக்கு அது அப்படியே மனதுல நின்றுடும். ஸோ அதனால கொஞ்சம் டீட்டெயில்டா தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சயின்டிஃபிக்காவும் இதை எப்படி சொல்லியிருக்காங்க, எந்த நிலையில இருந்தா நம்ம அந்த சித்தர்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளலாம், அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா மக்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, எனக்கு தியான முறைகள்ல பெருசா எனக்கு நாட்டம் இல்லை, இல்லைன்னா ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் சித்தர்கள் கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், பூ போடுறேன், ஊதுவத்தி வைக்கிறேன். ஏன்னா வாசனை பொருட்கள் சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாசனை உள்ள பூ வைக்கிறேன், ஊதுவத்தி வைக்கிறேன். ஓகே. ஸோ டெய்லியும் போய் உட்காடுறேன். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்போ தோன்றுதோ அப்போ போய் உட்காடுறேன். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறேன்.
கண்ணை மூட்டு உட்கார சொன்னாங்க. சரி கண்ணை மூட்டு உட்கார, ஆனால் எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. பட் சொன்னாங்களே என்று நானும் ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம கிளம்பி வந்துடுறோம். இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கும், ஒரு காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சித்தர், அந்த ஜீவ சமாதிக்கு போகிற சித்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது தொடர்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப காலதாமதமாகும். மேபி உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பாதையில வரத்துக்கான ஒரு வழி கிடைக்கலாமே தவிர்த்து உங்களுக்கு வந்து அந்த சித்தருடைய தொடர்பு கிடைக்கிறது கஷ்டம். சரி, ஓகே, நான் வந்து பக்தி பண்றேன், நான் போயிட்டு வந்துட்டு அந்த சித்தர்கள் பாடல்களை பாடுறேன், இல்ல அந்த சித்தருக்காக வந்து நான் வந்துட்டு பூமாலை போடுறேன், இல்லைன்னா வந்து அந்த சித்தர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறேன், அவரை டெய்லி வணங்குறேன், போட்டோ வச்சு டெய்லி பூஜை பண்றேன், ஆராதனை பண்றேன், அந்த சித்தருக்கு எல்லாமே பண்றேன். அப்போ வந்து எனக்கு வந்து அவருடைய தொடர்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து சித்தர்கள் என்ற நிலையை கண்டிப்பா வேற. அங்க நீங்க வந்து தவறா வந்து பக்தி பண்றீங்க. ஸோ சித்தர்கள்ல வந்து நீங்க தொடர்பு கொள்ளணும், அவங்க பாரம்பரியத்துல போகணும், அவங்க வழியில போகணும்னா பக்தி மட்டுமே பத்தாது. ஒரு குரு இருக்காரு, ஒரு சித்தர் இருக்காருன்னா அவர் மேல அளவு கடிந்த அன்பு வைத்து மரியாதை செலுத்தி அவர் சொன்ன பாதையில நம்ம போவோமே தவிர்த்து அங்க வந்து நான் பூஜைகள் பண்றதுனாலயோ பக்தி பண்றதுனாலயோ அங்க வந்து நம்மளுக்கு தொடர்பு இருக்கும், இல்ல தொடர்பு நல்லா ஏற்படும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து ஏற்படாது. ஏன்னா நீங்க அங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்க மனதில் தோன்றும் பக்தியை நீங்க வெளிப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். இல்ல உங்க மனதில் தோன்றும் அன்பை நீங்க அங்க வெளிப்படுத்துறீங்களா. ஆனா சித்தர்களுடைய நிலை கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்கும் அவங்க நிலை. ஸோ அந்த நிலைக்கு வந்து நம்மளால வந்து போயிட்டு இதை பண்ண முடியாது. இப்ப நீங்க பண்ற பக்தி எல்லாமே உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு மட்டும்தானே தவிர்த்து அது வந்து அந்த குருவையோ சித்தரையோ போய் சேருமுன்னா சேராது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சமாதி இருக்கு, இல்ல ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு, அங்க போறீங்க, சுத்தமா கழுவுறீங்க, எல்லாம் பண்றீங்க, நல்லா கிளீனா பண்ணிட்டு அழகா பூ அலங்காரம் எல்லாம் பயங்கரமா பண்றீங்க, உங்களை மிஞ்சி யாரும் பண்ண முடியாத அந்த அளவுக்கு பண்றீங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து விளக்கெல்லாம் நிறைய விளக்கு ஏத்துறீங்க, எல்லாம் பண்றீங்க, பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு பிரகாசமா அழகா இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லாரும் வந்து சொல்றாங்க, சூப்பரா அலங்காரம் பண்ணியிருக்கீங்கப்பா, ரொம்ப பிரகாசமா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போறீங்க. இதுல வந்து எது மகிழுது? ஓகே, ஸோ அந்த இடம் சுத்தமா வைக்கிறதுனால எல்லாமே பண்றதுனால வந்து உங்க மனம் வந்துட்டு மகிழுது. ஸோ வந்து என்ன ஆகும்னா நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்மீக பாதைக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுமே தவிர்த்து ஒரு காலத்துக்கு அப்புறம். ஆனா இது வந்து சித்தர்களை தொடர்பு வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லை தான் சொல்ல முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து அதுவும் வந்து சாத்தியம் இல்லைன்னா இப்ப சித்தர்களோட பழகுவது எப்படி, பேசுவது எப்படி, இல்ல அவங்க தொடர்பு கொள்வது எப்படி? இதுக்கு நம்மளுக்கு நிறைய தியான முறைகளை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா நம்ம பிரெயின்ல வந்து அதிர்வலைகள் இருக்கு, ஆல்பா பீட்டா காமான்ட்டு 3 அதிர்வலைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா நம்ம மூளை எப்படி செயல்படுது ஆன்மீக ரீதியா வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அதை வந்து போயிட்டு பார்ப்போம். ஸோ என்ன ஆகும்னா வந்து நம்ம பிரெயின் வந்து ஒரு 3 ஃப்ரீக்குவன்சியில் ஒரு நார்மல் மனுஷங்களுக்கு வேலை செய்யும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா. இதே தான் நம்ம வந்துட்டு நம்ம ஆன்மீக ரீதியா என்ன சொல்றோம்னா சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாமே சொல்றோம். இதுல என்ன அகாரம் உகாரம் அகாரம் என்று சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்றோம். ஆங்கிலத்துல ஒரே வார்த்தையை வச்சுட்டாங்க, ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு. இப்போ நம்ம விஞ்ஞானம் வந்து அது வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்மான்ற ஒரு விஷயம் இருக்கு, அது எப்படி செயல்படுது, அது எப்படி போகுதுன்ட்டு இப்போ வந்து அதை இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம சித்தர்கள், திருமூலர், அந்த மாதிரி வந்து பெரிய மகான்கள், ஞானிகள் வந்து அதை பத்தி ஆல்ரெடி வந்து பாடல்களை எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாட்டுடைய ரோமத்தை எடுத்து, ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து அதை 1000 துண்டா வெட்டி, அந்த 1000 துண்டுல ஒரே ஒரு துண்டை எடுத்து மறுபடியும் அதை 100 துண்டா வெட்டினோம்னா அது எவ்வளவு சின்னதா இருக்குமோ அவ்வளவு சின்னதா தான் உங்க ஆன்மா வந்து உள்ள இருக்கு புலியான்ட்டு சொல்லியிருக்காரு. இப்ப ஏன் இதை சொல்றேன்னா வந்து அப்படி இருக்கிற ஆன்மா வந்து எப்படி ஒரு ஞானியோ சித்தர்களையோ உணர முடியும், பழக முடியும்ங்களா? ஸோ அதை பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆல்பா பீட்டா காமான்னு சொன்னேன்.
ஸோ அது இல்லாம இன்னும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி லெவலை பார்த்துக்கலாம். நம்ம ரிவர்ஸ்ல வருவோம். ஆல்ஃபா சொன்ன, பீட்டா சொன்ன, காமா சொன்ன. இப்போ காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன? காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 to 100 ஹெக்டர்ஸ். ஸோ இது என்னன்னா, நம்ம நார்மலாக இந்த உலக வாழ்க்கையில் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம மனம் செயல்படுது, இந்த உலக வண்டி ஓட்டுறோம், ஃபேமிலியை பார்த்துக்குறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், இது எல்லாமே தான் வந்து காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டா. பீட்டாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 to 30 ஹெக்டர்ஸ். ஸோ இந்த 12 to 30ன்னா அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து வீட்டில் ரிலாக்ஸாக உட்காடுறீங்க, பேசிக்காக வந்து நார்மலாக திங்க் பண்ணுறீங்க, ரொம்ப பதட்டம் இல்லை, நார்மலாக வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா நார்மலாக. ஸோ அந்த ரிலாக்ஸாக இருக்கிறது தான் வந்து இந்த பீட்டாவுடைய இது. அதுக்கப்புறம் ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டேட். இந்த ஆல்ஃபாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 to 12 ஹெக்டர்ஸ். இது எந்த ஸ்டேஜ்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்முகமாக அப்படியே வந்து ரிலாக்ஸாக போகுது, மனம் லைட்டாக அடங்க ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இந்த மனம் லைட்டாக அடங்க ஆரம்பிச்சு ஒரு எண்ணமற்ற நிலை என்று போகிறோம். ஸோ அந்த எண்ணமற்ற நிலை தான் இந்த ஆல்ஃபாவுடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமா, பீட்டா, ஆல்ஃபா இந்த 3 நிலைகளும் வந்து உங்களுக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆல்ஃபான்றது ஒரு எண்ணமற்ற நிலை, ரொம்ப வந்து அமைதியான நிலை. இதே தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் தூக்கம் போகும் பொழுது தூங்கவும் இல்லை, விழித்தும் இல்லை. ஓகேங்களா? விழிப்பும் இல்லை, ஃபுல்லா கான்சியஸ்னஸும் இல்லை, தூங்கவும் இல்லை, அந்த நடு நிலை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நிலை தான் வந்து ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவோம் நார்மல் மனிதர்களுக்கு. அதே நீங்கள் தியானம் மெடிடேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே வந்து உங்கள் மைண்ட் வந்து அவேக்னிங்காக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து டீப்பாக இருப்பீங்க, தாட்ஸ் எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஆல்ஃபா. ஸோ இது வேவ் லென்த்தும் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா வந்து வேவ்ஸ் வந்து ஸ்லோவாக போகும். ஓகேங்களா? பீட்டா அது வந்து ஆல்ஃபா விட கொஞ்சம் வேகமாக இருக்கும் வேவ்ஸ். அதே காமா அது பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு இருக்கும். அது வந்து ஏன்னா உங்கள் மனம் வந்து வேகமாக ஓடுது, உங்கள் எண்ணெய் அலைகள் வேகமாக ஓடுது. நீங்கள் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கான்சியஸாக இருக்கீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இப்போ இந்த 3 நிலையில வந்து எந்த நிலையில வந்து உங்களால சித்தர்களை உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நிலையிலுமே உங்களால சித்தர்களையோ இல்லை அவங்களை தொடர்பு கொள்றதையோ உணர முடியாது. அப்போ சித்தர்களை உணர்றோம்னு சொல்றோம், ஃபீல் பண்றோம்னு சொல்றோம், இல்ல வந்து அவங்க கிட்ட பேச முடியும்னு சொல்றாங்க நிறைய பேர். அது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம். அதுக்கு இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமாவை தவிர்த்து ஒரு நிலை இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கா வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஆன்மீக ரீதியா மட்டும் சொன்னேன்னா அது எப்படி சாத்தியம்னு நீங்க கேட்பீங்க. இதை வந்து நான் சயின்டிஃபிக்காவும் சேர்த்து சொல்றேன் நான். ஏன்னா உங்க அதிர்வு அலைகளை வச்சுதான் உங்க எண்ணங்கள் ஓடுது, உங்க அதிர்வு அலைகளை வச்சுதான் உங்க ஆன்ம முன்னேற்றம் நடக்குது. ஸோ அந்த அதிர்வு அலைகளை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து ஹையர் லெவலுக்கு வந்து கான்சியஸ்னஸ்க்கு போக முடியும்ன்றது தான் நான் உங்களுக்கு கிளியரா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த நிலை ஒரு நிலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நிலை என்னன்னா டெட்ரா 4 to 8. இதுக்கு முன்னாடி ஆல்ஃபாது என்ன சொன்னேன், 8 to 12 சொன்னேன். காமாது அதை விட அதிகமாக சொன்னேன், பீட்டா அதை விட அதிகமாக சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து 4 to 8 ஹெக்டார்ஸ். ஸோ இந்த 4 to 8 ஹெக்டார்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சியை விட இன்னும் டீப் ஃப்ரீக்குவன்சி. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியில என்ன ஆகும்னா உங்க நிலை இருக்காது. அதனாலதான் சொன்னாங்க கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று. ஸோ இது வந்து என்ன நிலைன்னா இப்போ இந்த ஃப்ரீக்குவன்சி நிலையை தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அங்க மனம் என்ற ஒரு விஷயம் இல்லை, உங்க விழிப்பு நிலை மட்டும் இருக்கும். ஆனா வந்து உங்க சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றோம்ல, அங்க வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியில தான் பெரும்பாலான சித்தர்களுடைய தொடர்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த ஃப்ரீக்குவன்சி ஒன்று இருக்கு, இன்னும் பேர் வைக்கல சயின்டிஃபிக்கா. அது வந்து 0 to 3. இப்போ டெட்ரா வந்து நான் 4 to 8 சொன்னேன், இது வந்து 0 to 3. அது வந்து சமாதி நிலை. ஓகேங்களா? அதுதான் வந்து அண்டம் சொல்றோம், பிரபஞ்சம் சொல்றோம், ஒன்றும் அசைவற்ற இடம்னு சொல்றோம். கரெக்டுங்களா? அந்த நிலை. ஸோ இந்த டெட்ரா இந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த சித்தர்களுடைய தொடர்பு வந்து முதல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன கேட்கலாம், சித்தர்கள் தொடர்பு அந்த இடத்துல கிடைக்குதுன்னா அப்போ எந்த மாதிரி வந்து அவங்க உருவமா வந்து பேசுவாங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அவங்க வந்து
எந்த உருவத்துல இருந்தாங்களோ அந்த உருவமா வந்து பேசினாங்க, இல்ல வயசானவங்க மாதிரி வந்து பேசினாங்க, இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்ட்டு. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு உண்மையா போகும்போது இந்த ரகசியத்தை யாரும் வந்து இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் நான் சொன்ன மாதிரி பார்த்தது இல்லை, நான் பார்த்தது வரைக்கும். அதே மாதிரி எந்த குருவும் இல்ல இப்போ மெடிடேஷன் சொல்லி தரவங்களும் இதை பத்தி வந்து பெருசா பேசின மாதிரி நான் வந்து கேட்டது இல்லை. ஸோ இங்க வந்து இந்த ஃப்ரீக்குவன்சியில எப்படி அவங்க வந்து அவங்கள நம்ம தொடர்பு கொள்ள முடியும்னா, நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சி டெட்ரா ஃப்ரீக்குவன்சிக்கு போகும்பொழுது அப்ப என்ன ஆகும்னா, அவங்களுடைய அதிர்வலைகளும் நம்மளுடைய அதிர்வலைகளும் கம்யூனிகேட் ஆகும். அந்த கம்யூனிகேட் ஆற நிலையில தான் நம்மளுக்கு அந்த தொடர்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம். அவங்களுடைய தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா 0 to 3 சொன்னேன், கரெக்டுங்களா? ஸோ அந்த 0 to 3 போகும்போது நீங்களே வந்து சிவமா ஆயிடுவீங்க. அதாவது நீங்களே வந்து அந்த இறைநிலை என்ற நிலையை வந்து அடைஞ்சிடுவீங்க, சமாதி நிலை என்ற நிலையை வந்து அடைஞ்சிடுவீங்க. ஸோ சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சமாதி நிலை அடைஞ்சிட்டு மறுபடியும் இந்த டெட்ரா அந்த ஃப்ரீக்குவன்சி 4 to 8 ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து வந்து போவாங்க. ஏன் வந்து போவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா சித்தர்கள் வந்து சம்டைம் உலகத்துக்கு வருவாங்க. உலகத்துக்கு வர்றது இந்த நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு வர்றது இல்லை, அந்த 4 to 8 ஃப்ரீக்குவன்சிக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக நம்ம பண்றோம் இல்லையா பயிற்சி பண்ணி அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு அவங்கள இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்காக அந்த ஃப்ரீக்குவன்சி வருவாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சியில நம்ம எப்படி தொடர்பு கொள்வோம்னா, அங்க வந்து இந்த மணிகண்டன் என்ற இந்த பிண்ட உடலுக்கு வைத்த பெயர் இருக்காது, அங்க வந்து நான் என்ற தன்மை இருக்காது. இந்த ஆன்மான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்கும் அங்க. கரெக்டா? அப்போ உங்க கர்ம வினைகள், வினை போகவே இந்த தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தாய், திணை போதும் நில்லாது கண்டாய். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த நான் என்ற தன்மை இல்லாத போகும்போது அப்போ அந்த சித்தர்களுடைய தொடர்பு வந்து அவங்க உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகிறதுக்கான முயற்சியை எடுப்பாங்க, கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து இப்போ ஜீவ சமாதிகளுக்கு போறதோ பக்தி பண்றதோ இல்லை இப்போ வணங்குறதோ அதெல்லாம் எதுக்கு, வேஸ்ட் தானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேஸ்ட் இல்லை. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பக்தி பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதை என்ற அந்த பாதைக்குள்ள வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பவுடர் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்டரியில வந்து காலையில போறீங்க, சாயங்காலம் வரீங்க, காலையில இருந்து அந்த ஃபேக்டரியிலேயே இருக்கீங்க. ஒரு சாண்டில் பவுடர் தயாரிக்கிற ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்க. ஸோ சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் உங்க மேல என்ன இருக்கும், அந்த பவுடர் வாசனை, சாண்டில் வாசனை நமக்கு கம்மன்னு அடிக்கும். கரெக்டுங்களா? எப்படி ஏன் அந்த நறுமணம் வருது? காலையில இருந்து சாயங்காலம் இருக்கும், நீங்க அந்த வாசனை இருக்கிற இடத்துலயே இருக்கீங்க. அதே மாதிரிதான் நம்ம சித்தர்கள் சமாதிக்கு போய் அங்க இருந்து அங்க வந்து உட்காந்து அங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தியான முறையை பண்ணும்பொழுது அங்க இருக்கிற அதிர்வலைகள் நம்மள என்ன பண்ணோம்னா, இந்த காமாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீட்டாலேருந்து காமாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பீட்டாக்கு எடுத்துட்டு போகும், பீட்டாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ஃபாக்கு எடுத்துட்டு போகும், ஆல்ஃபாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெட்ராக்கு எடுத்துட்டு போற அந்த வழியை காமிக்கும். ஓகேங்களா? அதனால வந்து அங்க சித்தர் சமாதிக்கு போய் நான் டெய்லி உட்காடுறேன், டெய்லி 1 மணி நேரம் உட்காடுறேன், நான் இல்லை இப்படி பூஜை பண்றேன், நான் வந்து இவ்வளவு விளக்கு ஏத்துறேன், இது பண்றேன் அது பண்றேன்ட்டு இதெல்லாம் நீங்க வந்து பக்தியில கோயில்ல பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனா சித்தர்கள் சமாதிக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க போயிட்டு அங்க அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க உள்முகமா பயணம் பண்றதுதான் அங்க வந்து ரொம்ப முக்கியமே தவிர்த்து நீங்க அங்க போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, ஹோமம் வளர்க்கறது, பக்தி வளர்க்கறது அது வந்து தேவையே இல்லை. நீங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஞான பாதையில வரணும்ன்ட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுனால ஒரு பலன் இல்லை. நீங்க பக்திக்கு பண்ணலாம், அதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும், நான் இதை பண்ணேன். ஆனா சித்தர்களை நீங்க தொடர்பு கொண்டு அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நான் என்ற தன்மையே இல்லை. இப்ப நான் என்ற தன்மையே அங்க இல்லைன்னா நான் பண்ற பூஜைகளோ புனஸ்காரங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்க பண்றதுனால அது எந்த ஒரு பலனுமே அளிக்காது. மேபி இந்த ஊர் மக்களை வந்து நீங்க வந்து காமிச்சிக்கலாம், நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் இது பண்றேன் அது பண்றேனே தவிர்த்து உங்களுக்கு அந்த சித்தர்கள் கிட்ட இருந்து ஆசையோ இல்ல ஆன்மீக பாதையில முன்னேற்றி கூட்டின்னு போவாரோன்னு நினைச்சீங்கன்னா
அது நீங்க வந்து உங்க காலத்தை வீணாக்குறீங்க, உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் சித்தர்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்ட்டு. இதுக்கு நிறைய தியான முறைகளை சித்தர்கள் மகான்கள் அவங்க புத்தகங்கள்ல திருமூலரும் சரி, இப்போ விநாயகர் ராகவல்ல அபையாரும் சரி, எல்லாருமே எழுதி வச்சிருக்காங்க. சிவன் பாதம் நினை இல்லை நினைப்போரைமை. சிவன் பாதம் நினைன்னா கோயில்ல போயிட்டு நம்ம சிவன் லிங்கத்துக்கு முன்னாடி வந்து உழுந்து கும்பிடுறது இல்லை. சிவன் பாதம்னா அந்த வழியை வந்து கண்டுபிடி. இல்லையா வழி காட்டுறவங்கள ஃபாலோ பண்ணு. உண்மையா வழி காட்டுறவங்கள ஃபாலோ பண்ணுங்க. பக்தி செலுத்துறதுல போயிட்டு ஆன்மீகத்துக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு பக்தியில போய் மாட்டிக்காதீங்க. உண்மையான ஆன்மீக பாதையில போங்க. உங்களை நீங்க வந்து முன்னேற்றி எடுத்துட்டு போங்க. இந்த பீட்டாலேருந்து காமாக்கு போங்க, காமாலேருந்து ஆல்ஃபாக்கு போங்க, ஆல்ஃபாலேருந்து டெட்ராக்கு போங்க. நீங்களும் கண்டிப்பா சித்தர்களை தொடர்பு கொள்ளலாம், பேசலாம். அவங்க காட்டுற வழியில நம்ம நடக்கலாம். நீங்க இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சரி ஓகே நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இதெல்லாம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, சித்தர்கள் வந்துட்டு திட்டுற அந்த ஃப்ரீக்வன்சியில போனாதான் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அங்க நானுன்ற தன்மையா இருக்காது, அங்க ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் கேட்கலாம். இது என்ன இந்த உலக வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது எனக்குன்னு கேட்கலாம். கண்டிப்பா சித்தர்கள் வந்து இப்ப நம்ம மக்கள் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, சித்தர்கள் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. உங்க பிரச்சனைகள் உங்க வினைகளை நீங்க பிறவியா நீங்க தான் சுமந்து வந்துட்டு இருக்கீங்க. சித்தர்கள் இல்லை அந்த இறைவனே நினைச்சாலும் அதை காப்பாற்ற முடியாது. ஆனா சித்தர்கள் ஒரு வழியை வந்து கொடுத்துருக்காங்க. எப்பா நீ இந்த பயிற்சியை பண்ணி இந்த வழியில வந்தீங்கன்னா நீ வந்து 10 வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐய நீ வந்து ஒரு 2 வருஷத்துல கட்டிட்டு வந்துடலாம் என்று காமிச்சிருக்காங்க. 10 வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐ என்னது, உங்க வினை. கஷ்டப்படுறோம், நல்வினையா இருக்கட்டும் தீவினையா இருக்கட்டும், அது 10 பிறவி கஷ்டப்பட வேண்டியது நீ 2 பிறவியில முடிச்சுட்டு வந்துடலாம் தான் அவங்க வழி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பக்தியை பத்தி பேசும்போது நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வழியை பிடிச்சி கரெக்டா யார் சொல்லித்தராங்களோ அந்த வழியை பிடிச்சி அந்த வழிக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க சித்தர்கள் சொன்ன வழியில போயிட்டு 10 வருஷம் அவதைப்பட வேண்டியது இல்லை 10 பிறவி அவதைப்பட வேண்டியதை நம்ம வந்து 2 பிறவியில முடிச்சுட்டு அந்த மேல்நிலைக்கு போயிடணும். ஸோ இதுதான் கான்செப்டை தவிர்த்து யார் நினைச்சாலும் சித்தர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாது. அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க, இந்த பிறவி இல்லை எத்தனையோ பிறவியை அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த ஞான பாதைக்குள்ள வந்து அந்த சித்து நிலையை அடைஞ்சி அந்த மகானை இருக்காங்க, ஞானியை இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நான் நேற்று வரைக்கும் ஜாலியா இருப்பேன்னா இன்னைக்கு போயிட்டு வந்து போய் கும்பிட்டேன்னா அவங்க உடனே வந்து நான் கும்பிடுறது வந்து கேட்டுட்டு எனக்கு ஏதாவது செஞ்சிடணும் அன்ட்டு நம்ம யோசிச்சு நினைச்சு அதை செய்யறோம்னா அது நம்மளுடைய அறியாமையை தவிர்த்து இது கண்டிப்பா சித்தர்களை தொடர்பு கொள்ள உதவாது. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான முறையை ஃபாலோ பண்ணுங்க, அதனோட பலன் அடைங்க. நம்ம இன்னைக்கு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதோடைய பலனை எதிர்பார்த்து தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா வந்து இப்போ நான் இங்கேருந்து ஒரு வேலைக்காக அங்கே போறேன்னா அந்த வேலையை முடிச்சா எனக்கு வந்து இந்த நன்மை இருக்கு, அந்த மென்டாலிட்டியில தான் நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆன்மீக பாதை வந்து அந்த மாதிரி இல்லை. சரிங்களா? நீங்க உண்மையான ஆன்மீக பாதை எடுங்க, உண்மையான ஞானத்தை அடைங்க, அந்த ஞானத்தின் உயர்நிலை அடைங்க, உங்க வாழ்க்கையை சுபிட்சமா ஆக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்மா வணக்கம், அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.